அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 22/12/2025. துவிதியை திதி காலை 10:52 வரை. அதன் பிறகு திருதியை திதி. உத்திராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:32 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் மந்த யோகம் நாளை அதிகாலை 5:32 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், சந்திரனுடன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற, உழவு உழ, கதிர் அறுக்க, நந்தவனத்தை சீரமைக்க, முத்து சங்கு சேகரிக்க, கடல் வழி பயணிக்க, மிருதங்கம் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாய் இரு, அதுவே சிறந்ததாகும். ஆமாங்க, என்னதான் நாம் ஓடி ஓடி உழைச்சி தேடி தேடி கொண்டு வந்து சிலர்கிட்ட கொடுத்தாலும் கூட சிலர்லாம் நம்ம மேலே ஏதாவது குறை சொல்லிகிட்டே தாங்க இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு அழுத்திருச்சிங்க. அதனால தாங்க குறை எதுவும் சொல்லாமல் உங்களை நம்புகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களை நாடி சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி 9வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்கும். செய்கிற தொழிலில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்கும். புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க. புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள், அவங்களெல்லாம் வேலைக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. 7 சனியில் விரையச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது ஒரு பயம் வரும் மனசுக்குள்ளார. இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கோமே, அதெல்லாம் நம்மளால் அடைக்க முடியுமா அப்படின்னு சில நேரங்களில் பயம் வரும். பயப்படாதீங்க, இந்த 7 சனியால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. குறிப்பாக லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்தில் கூட இருந்து வந்த பாதிப்புகள் அதெல்லாமே விலகி இன்றைக்கி கலெக்ஷனும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அடுத்த குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். ஆதலால் ஒருவருடைய நிலைமை புரிந்து கொள்ளாமல் யாரையும் காயப்படுத்தாதீர்கள்.
ஆமாங்க. ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. பாவம், அவர் இந்த நிலைமையில் இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரே, அந்த கஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எங்கும் எப்பொழுதும் கஷ்டப்படுபவர்களின் கண்ணீரை துடைக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். தள்ளி போன விஷயங்களும் சீக்கிரமாக முடியும். வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் கூடுதலாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. ஆனால் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுலையாவது போட்டு சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சில நேரங்களில் சோர்வு களைப்பெல்லாமே இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருந்து முக்கிய வேலையில் பிடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் இப்படியே இருந்துட்டோம்னா சரி வராது. இன்னும் கொஞ்சம் நம்ம வியாபாரத்தை பெருசுபடுத்தணும். ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது, வெளி மாநில மாவட்டங்களுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்கிறது, விரிவுபடுத்துறது அப்படிங்கிற யோசனைகள் வரும். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வேலை சுமைகள்லாம் குறைஞ்சி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் சேருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் எப்போதும் சொல்லி கொண்டிருக்காதே. சிலருக்கு கேட்பதற்கு காதுகள் இருக்கும், ஆனால் புரிந்து கொள்வதற்கு மனம் இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கிறதே இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம மனசோடு இருந்துட்டு போகட்டும், இதை ஏன் போய் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு. சிலர் அதை கேட்டுட்டு நம்மளை மதிக்காமல் போவாங்க. சிலர் நம்ம மேலே பரிதாபப்படுவாங்க. அந்த மாதிரி பரிதாபம்லாம் நமக்கு தேவையில்லை. சிலர் ஏளனமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்வையும் நமக்கு தேவையில்லை. நாம இருப்போம், நம்முடைய பிரச்சனைகளை நாமே எதிர்கொள்வோம் என்று எங்கும் எப்போதும் தயங்காத தைரிய மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. பண விஷயத்திலையும் கராராக இருக்கிறது நல்லது. வெளிவட்டாரத்திலையும் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் கூட சின்னதாக இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதனால் பற்று வரவு குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஆனால் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எங்கேயும் ஜாமீன் கையெழுத்துதலையும் போட்டுறாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் ஒரு பக்கம் தந்தாலும் கூட சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, இன்றைய நிலையை வைத்து யாரையும் எதையும் தீர்மானித்து விடாதீர்கள். நாளை காலமும் நேரமும் வேறு மாதிரி ஆக்கக்கூடும், வேறு மாதிரி மாறக்கூடும். ஆமாங்க, அதனால தாங்க ஒருத்தவங்க இன்றைக்கி வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் அவங்கள தவிர்க்க மாட்டீங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அவங்களுக்கும் நாளைக்கு நல்ல காலம் வரலாம், அவங்களும் பொருளாதாரத்தில் ஒசந்து நிற்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் யூகிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, காசு பணம் பார்த்து வசதி வாய்ப்பு பார்த்து நீங்கள் பழக மாட்டீங்க. யாருக்கிட்ட உண்மை இருக்குதோ, யார் நல்ல செயல்களில் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எப்பயுமே நட்பு பாராட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் வெளித்தோற்றத்தை வைத்து எடை போடாமல் உள்மனசுக்குள்ளார அவங்க நல்லவங்களாங்கிறத கேட்டு தெரிந்து கொண்டு எல்லோரையும் நேசிக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியனும் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால முடியாதுன்னு சொன்ன வேலைகள் எல்லாமே ஒன்றொன்னா முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூமி சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் வந்து நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பட்டாசிட்டா அடங்கல் ஏதாவது நிலத்துக்கு இடத்துக்கு வாங்கிறதா இருந்தாலும் அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கிறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பலம் வாய்ந்த 5ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினருடன் சின்ன சின்ன கருத்து முதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 6வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால அனாவசிய பேச்சுக்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அருமையாக இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எத்தனை முறை அன்பு தோற்கிறதோ அத்தனை முறை தியாகம் ஜெயிக்கிறது. ஆமாங்க, எல்லார்கிட்டையும் நீங்கள் அன்பு காட்டுவீங்க, எல்லோரையும் நேசிப்பீங்க. ஆமாம், மனுஷனாக பிறந்துட்டோம், அவங்களும் மனிதன்தான், நாமும் மனிதன்தான். அவங்களுக்கும் என்ன குறை, நமக்கும் ஒரு குறை இல்லை. எல்லாருமேலேயும் நம்ம அன்பு காட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்பு காட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் தவறான ஒரு சிலற்ற அன்பு காட்டி அந்த அன்புக்கு பதிலன்பு கிடைக்காம போகும் பொழுது உங்கள் மனசு பதறிட்டு தாங்க இருக்கும். அதனால தான் சரி பரவாயில்ல, தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திடீர் திருப்பங்கள் உண்டு. பெரிய மனிதர்கள் அறிமுகமாகுவார்கள். அவங்களெல்லாம் நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. ஆனாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. இருந்தாலும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிங்க. மற்றவங்க முன்னால் அவங்கள மட்டம் தட்டி பேச வேண்டாங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தவிப்பு அதெல்லாம் விலகும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும். மேலதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் அடுத்தவங்க ரகசியங்களை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டு ரகசியங்களையும் யார்கிட்டையும் சொல்கிறதுக்கான ஆர்வமும் வேண்டாங்க. அமைதியாக இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே
இன்றைய நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகம் நேசிக்காதே. எல்லாமே பொய்முகத் தோற்றம் கொண்டவை. ஆமாங்க, அதனால தாங்க இப்பெல்லாம் எதுவாக இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. தெய்வத்துக்கிட்ட நாம் சொல்லுவோம், சாமிக்கிட்ட நாம் சொல்லுவோம். சாமி தான் எல்லாத்தையும் கேட்டுக்கும், சாமி தான் நமக்கு நல்லது பண்ணோம், நம்ம மனசாட்சியோட தெய்வந்தான் பேசும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பிரேயர் தியானத்தில் அமர்ந்து தன்னுடைய குறைகளை எல்லாம் குறைத்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல ஒத்தையாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. எவ்வளோ பிரச்சனை தான் எனக்கு மட்டும் வருது, எவ்வளோ தான் நானும் சமாளிக்க முடியும். கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் எந்த பலனுமே இல்லை. நான் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி பண்ண வேண்டியதாக இருக்குது. கூடிகிட்டு இருக்கிறவங்களும் வர வர சரியில்லை. ஆரம்பத்திலே என்னுடைய சில மைனஸ்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால ஃப்ரெண்ட் சர்க்கிளாலும் ஒன்றும் பலனும் இல்லை. எப்படி எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் தனியாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு தாழ்வு மனப்பான்மை எட்டி பார்க்கும். செலவுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா, அது எப்படி சமாளிச்சிருவோமா இல்லையா, இல்லை எங்கேயாவது அசிங்கப்பட்டுருவோமா அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதனை காட்டிலும் சுக்கிரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். சூரியனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் சீக்கிரமாக முடியும். வீடு கட்டுறதுக்கு நீங்கள் லோன் கிடைக்கும். அதே மாதிரி பிளான் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபார வகையிலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள், வேலை சுமைகள் அதெல்லாமே சரியாகி இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தாங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக கால்வலி கைவலி வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அரிதாக கிடைத்தால் அதிசயமாக பார்ப்பார்கள், அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாக நினைப்பார்கள். ஆமாங்க, அதனால தாங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் அளவாக பழகுவீங்க. ரொம்ப அதிகமாக பேசிக்கவும் மாட்டீங்க, அதே நேரத்தில் பேசாமலும் இருந்துட மாட்டீங்க. அதனால தாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொன்னாங்களே, அதையெல்லாம் நினைத்து பார்த்து நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும், கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், கூடிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சின்னதாக இடைவெளி விட்டு பழகி நெடுநட்பை நீண்ட நாட்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 3-4 மாதமாக போட்டு பாடாப்படுத்திடுச்சு, எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுச்சு. ஆனால் அந்த நிலைமை எல்லாமே இன்னைக்கு மாறுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. உடம்பு தான் போட்டு பாடாப்படுத்துது, மருந்து மாத்திரன்னு எதையாவது சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சகஜமாக பழகி எல்லாவற்றையும் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது, எல்லா வகையிலுமே நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி மருந்து, உணவு, துணி வகைகளால் அதிக லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. தொடர்ந்து நீங்கள்
ஹார்ட் ஒர்க் பண்ணின்னு இருக்கீங்க, கடினமாக உழைச்சின்னு இருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. அதே நேரத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியபடி எல்லாம் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனதில் பட்டதை அப்படியே பேசிப்பார். உறவென்று சொல்லிக் கொள்வதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஆமாங்க, உள்ளதையும் நல்லதையும் சொன்னால் யாருங்க நம்மக்கிட்ட வராங்க? ஆடம்பரமாக ஏதாவது பேசணும்னா வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் செயற்கைத்தனமாக பேசி செயற்கையாக புகழ்ந்து பேசணும்னா மதிக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு சுட்டு போட்டாலும் வராதுங்க. அந்த மாதிரிலாம் பேசி வாழணும்னா அது ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. நாம் எப்பயுமே தெளிவாக இருக்கக்கூடியவங்க, திறந்த புத்தகம். மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு யோசிக்காமல் எந்த இடமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போங்க. அதுதாங்க நமக்கு பிடிக்கும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளுக்குள்ளே வைத்து கொள்ளாமல் பளிச்சென்று பேசக்கூடிய பாசக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகுது, ஹாஸ்பிட்டலும் கையுமா அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 8க்குரியவன் புதன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து முடியுங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவும் ஒரு பக்கம் உண்டு, திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் நல்லா இருக்குது, புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, மேற்கொண்டு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலதிகாரி உங்களிடம் நெருக்கம் காட்டுவார். அதனால் சக ஊழியர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தெளிவாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீ கற்ற கல்வி, தேடிய செல்வம், பெற்ற பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், புகழ் என்று எல்லாமே உன்னை விட்டு கைவிட்டு போனாலும் நீ செய்த தர்மம் உன்னை எப்பொழுதும் சூழ்ந்து நின்று காப்பாற்றும். ஆமாங்க, அதனால தாங்க தர்மம் செய்து கொண்டே இருப்பீங்க. கஷ்டத்தில் கூட நீங்கள் தர்மம் பண்ணுவீங்க. ஏதோ நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு உதவி நாம் செய்துக்கிட்டே இருக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் உதவும் மனப்பான்மையுடன் உதவும் கரங்களுடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துக்கிட்டு பாடாப்படுத்தினாருங்க. இன்றைய தினம் காலை 10:07 உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. அதனால் காலை 10:07 இருந்து எல்லா வகையிலும் நீங்கள் நின்று ஜெயிச்சு காட்டுவீங்க. 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், டென்ஷன் அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அறகுறையாக நின்று போன வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க.
முக்கியஸ்தர்களை சந்திக்கிறதுக்காக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க, அது கிடைக்காம இருந்தது. இன்றைய தினம் முக்கியஸ்தர்களை சென்று பார்ப்பீங்க. அவங்க மூலமாகவும் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக சண்டை சச்சரவுலாம் இருந்தது. இன்றைக்கி ஒருவருக்கொருவர் புரிதல் வர ஆரம்பிக்கும். விட்டு கொடுத்தும் போவீங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளுடன் இருந்து வந்த பிடிவாத போக்கும் இன்றைக்கி மாறுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள், வேலை சுமைகள் அதெல்லாமே இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக இருந்தாலும் நேற்று முடியாதது இன்றைக்கு முடியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, 1000 உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்றுத்தரும். ஆமாங்க, தலைக்குழிவு நடக்கும் பொழுது, ஏளனப்படுத்தப்படும் பொழுது, ஏமாற்றப்படும் பொழுது சில அவமானங்கள் வருது இல்லைங்களா? அந்த அவமானம் தாங்க நம்மளை வீறு கொண்டு எழ வைக்குது, வீரமாக யோசிக்க வைக்குது, விவேகமாக செயல்பட வைக்குது. அதனால தாங்க அவமானப்படுத்தப்பட்டாலோ அசிங்கப்படுத்தப்பட்டாலோ அதற்காகவெல்லாம் உடனடியாக சோர்ந்து விடாமல் அவங்க முன்னாலேயே நாம் ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. காலையில் 10:07 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறாரு. உத்திராடம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் கடன் தர வேண்டாம், நீங்களும் இரவல் எதுவும் வாங்கவும் வேண்டாங்க. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே காலதாமதமாகும். எதை எடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனும் இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சது நிறைவேறுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால வியாபாரத்தில் யோசித்து முடிவிடுங்க. முதலீடுகள் ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முதலீடு செய்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கூட வேலை பார்க்குறவங்கள பகைச்சிக்கூடாது. ஏன்னா அவங்க கூட தான் நாம் இருக்க போகிறோம். அப்படி இருக்கிறதுனால அவங்கள பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. பிள்ளைகளும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. சரி, நாமும் அந்த வயசில் அப்படி தான் இருந்தோன்னு சமாதானப்படுத்திட்டு போயிடுறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சுயநலம் கொண்டவர்கள் இறைவனை தேடி போகிறார்கள். ஆனால் நல்ல மனம் உடையவர்களை தேடி இறைவனே வருகிறான். ஆமாங்க, நீங்கள் நல்ல மனசு உள்ளவங்க. அதனால தான் உங்கள் வீடு தேடி இறைவன் உங்களை தேடுவார், வருவார். வீட்டுக்குள்ளேயும் உட்கார்ந்தும் இருப்பார். எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு சேதம் உண்டாகாமல், அடுத்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் உண்டாக்காமல், முடிந்தால் நல்லது செய்வோம், முடியாவிட்டால் அமைதியாக இருப்போம் என்ற கொள்கையோடு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் மனம் புண்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கு. எந்த
எந்த வேலையை தொட்டாலும் இன்றைக்கி நாளைக்குன்னு இழுபறியாகவே இருக்குது, என்றைக்கு தான் நமக்கு நல்ல காலம் வருமோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் அலுத்து சலித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. 7.5 சனியில் உங்களுக்கு பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால நடக்கும்போது கவனமாக இருங்க. பேருந்து, ட்ரெயின் இதெல்லாம் ஏறி இறங்கும் போதும் எச்சரிக்கையாக இருங்க. ரோடை கிராஸ் பண்ணும்போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக அந்த படிக்கட்டு ஏறும்போது இறங்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அவங்க மூலமாக மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஆனால் எவ்வளோ வந்தாலும் எது வந்தாலும் எதுவுமே தங்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பேர் கிடைக்கும். சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட எதுவுமே நீங்கள் இரவல் தர வேண்டாம். நீங்களும் அடுத்தவங்கள்ட்டேருந்து இரவல் பொருள் எதுவும் வாங்க வேண்டாங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரு பூவை பிடித்திருந்தால் நீங்கள் அதை பறித்து விடுவீர்கள். ஆனால் ஒரு பூவை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அதற்கு தண்ணீர் ஊற்றுவீர்கள். ஆமாங்க, பூக்களை கூட நீங்கள் நேசிப்பீங்க, ரசிப்பீங்க, எப்பொழுதும் ரசித்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் இயற்கையை ரசித்து கொண்டே இறைவனை ருசித்து கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக முடியுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்குங்க. வேணான்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு பெரிய பதவி பொறுப்பு கொண்டு வந்து நம்ம தலையிலே சுமத்துறாங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சில நேரங்களில் எதிர்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்குங்க. அங்கே புரட்டி கிரட்டி எல்லாத்துலேயும் முதலீடு செய்து வச்சுருக்குறோம், எல்லாம் சரியாக வரணுமே, அப்படி வரலன்னா என்ன பண்ணுறோம்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். வீடு மனை விற்கிறது வாங்கிறது அதெல்லாமே லாபகரமாக முடியுங்க. உங்களுக்கு பக்கபலமாக சூரியன் உட்கார்ந்துட்டாருங்க. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா 10 விரல்லையும் மோதிரம் போட்டிருப்பாங்க. சிலர் பயங்கர வசதியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு மோதிரம் கூட விரலில் போட்டிருக்க மாட்டாங்க. இது என்னங்க, இதெல்லாமாங்க ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. எல்லாத்துக்குமே சில கிரகங்கள் அடிப்படையாக இருக்குது. ஆமாங்க, இப்போ விரல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்குரிய கிரகமாக புதன் வராரு. காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்முடைய லக்னத்துக்கு 3ஆம் இடம்தான் நம்முடைய மோதிரத்துக்கு உரிய இடம். நாம் மோதிரம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் 3ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம மோதிரம் போட முடியும். 3ஆம் இடத்துல
பாவகிரகம் இருந்ததுன்னா தொடர்ந்து மோதிரத்தை போட்டுக்க மாட்டாங்க. அப்பப்போ கழட்டி அங்கங்கே வச்சுருவாங்க. அப்புறம் தேடின்னு இருப்பாங்க. அப்புறம் விசேஷம்னா எடுத்து போட்டுப்பாங்க. விசேஷம் முடிஞ்சோடனே கொண்டு வந்து கழட்டி வச்சுருவாங்க. 3ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்ததுன்னா தொடர்ந்து மோதிரங்கள் போட்டுக்கொள்வாங்க. விதவிதமாக புது டிசைனில் மோதிரம் எல்லாம் போட்டுப்பாங்க. அப்போ 3ஆம் இடம்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் இடத்துல வந்து குரு இருந்தாலும் அதிகமாக மோதிரம் அணிந்து கொள்வாங்க. 3ஆம் இடத்துடன் 11ஆம் இடம் சம்பந்தப்படணும். இல்லைன்னா குரு பகவானுடன் 3ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 11ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சம்பந்தப்படணும். ஏன்னா குருவை வந்து மோதிரத்துக்கு அதிபதியாக, பவித்திரத்துக்கு அதிபதியாக நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிறதுனால குரு பகவானுடன் 3ஆம் இடம் 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் சம்பந்தப்பட்டால் விதவிதமான மோதிரம் எல்லாம் போட்டுப்பாங்க. லகுனத்துக்குள்ள, அதாவது ஒருத்தங்க ஜாதகத்தில் ராசி குண்டலியில் லக்னத்திலேயோ 3ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ குரு பகவான் இருந்தால் அவங்களும் நிறைய மோதிரங்கள் வச்சுருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மோதிரம், அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மோதிரம்னு மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க. குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களும் மோதிரம் விரும்பிகளாக இருப்பாங்க. சிலர்லாம் விருப்பப்பட்டு போட்டுப்பாங்க. போட்ட மோதிரத்தை அப்பப்போ எடுத்து அப்படி பார்த்துப்பாங்க. இந்த மோதிரத்தை ரசிக்கிறது அப்படின்னு சொன்னாலே குரு பகவான் நல்லா இருந்தால் தான் ரசித்து போட்டுப்பாங்க. அதே மாதிரி தங்க மோதிரம், அதுக்கு அதிபதியாக குரு பகவான் வராரு. சிலர் தங்கத்து மேலே ஈடுபாடு இல்லாமல் வெள்ளி வாங்கி போட்டுப்பாங்க. வெள்ளியில் மோதிரம் போட்டுப்பாங்க. ஏதாவது ராசிகள் சொன்னால் கூட, சார் அது வெள்ளியில் பண்ணி போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ குரு பகவான் பலவீனமாக இருந்து சுக்கிரன் ரொம்ப பலமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க வெள்ளியில் மோதிரம் செய்து போட்டுப்பாங்க. வெள்ளி மோதிரம் அவங்களுக்கு ராசியாகவும் இருக்குங்க. சிலர்லாம் நெளி மோதிரம் போட்டுப்பாங்க. நம்ம விரலில் பார்த்தோம்னா தெரியும். இந்த ராகு ஆதிக்கம் உடையவங்க நெளி மோதிரம் செய்து போட்டுப்பாங்க. சிலர் பாம்பு மாதிரியெல்லாம் மோதிரம் போடுவாங்க. அதுக்கும் ராகு தான் வந்து காரணமாக இருக்கிறாருங்க. கல் வைத்து மோதிரம் போடுறது, சிலரோட மோதிரம்லாம் பார்த்திங்கன்னா பளபளான்னு இருக்கும். இப்போ நவரத்தினங்கள் வச்சு போட்டுப்பாங்க. அதுக்கடுத்து டைமண்ட் வச்சு போட்டுப்பாங்க. பொதுவாக கல் மோதிரம் ராசிக்கல்லாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வேறு ஆடம்பரத்துக்காக கல் வச்சு போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி, கல் வச்ச மோதிரம் போட்டாலே அதுக்கு அதிபதியாக சுக்கிரன் வரார். மோதிரம் வந்து பளபளான்னு மின்னுனாலே அங்கே வந்து சுக்கிரன் வந்து உட்காந்துருவார். அப்போ சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க கல் வச்சு மோதிரம் போடுவாங்க. ப்ளெயினாக போட மாட்டாங்க, கல் வச்சு போடுவாங்க. அதே மாதிரி பளபளான்னு மில்ற கல்லாம் இருக்கணும். அந்த கல் வந்து அப்படியே மின்னணும். அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா, என்ன கல்லுங்க இது, எவ்வளோ ரூபாங்க, பார்க்குறதுக்கே இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியோ அப்படின்னு விசாரிக்கிற அளவுக்கு இந்த சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவங்கெல்லாம் மோதிரம் போட்டுப்பாங்க. அதே மாதிரி ஆன்டிக் மோதிரம், பழமையான வகைகள், ராஜாக்கள் போட்டது பெருசாக அப்படியே போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் சூரியன் ஒருத்தவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்ததுன்னா ஆன்டிக் மோதிரம், அதாவது குரு பகவான் சூரியனோட சம்மந்தப்பட்ட ஆன்டிக் பழைய ஸ்டைல் மோதிரங்கள் போட்டுப்பாங்க. ஓப்பன் செட்டிங்கில் சிலர்லாம் போடுவாங்க. கல் வச்சு கீழே வந்து ஸ்கின்னை டச் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்டோன் வந்து ஸ்கின்னை டச் பண்ணுற மாதிரி போடுவாங்க. அது காரணம் சனி பகவான் ஆதிக்கம் உள்ளவங்க, அதாவது ஓப்பன் செட்டிங் வச்சு போட்டுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாமே ஜோதிட நூல்களில் நுணுக்கமான சில தகவல்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நந்தி வாக்கியம், காக்கையர் நாடி உள்ளிட்ட பழைய ஜோதிட நூல்களை புரட்டும் பொழுது அரிதான தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் நாம் ஒன்றும் இல்லைங்க, கிரகங்கள் இயக்குது, நாம் இயங்குறோங்கிறத புரிந்துகிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அற்புத நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.